வெல்கம் டு மீனாஸ் பேக்கிங். இன்னைக்கு இந்த வீடியோல பீஸா மஃபின்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக நம்ம பீட்சா செய்யணும்னா ஈஸ்ட் போட்டு ஒரு 2 hours வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் லேட் ஆகும். ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு ஒரு பீட்சா சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த மஃபின் பீட்சாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி இந்த பீட்சாவில் டாப்பிங் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன். கலர்ஃபுல்லாக எதுக்கு எடுத்திருக்கேன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை சாப் பண்ணி தனியாக வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முட்டை 2. இதை பீட்டர் வச்சு பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்பூனை வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். மைதா 1 கப் 240 ml. Salt 1 teaspoon. Baking powder 2 teaspoon. Italian seasoning 2 teaspoon. இப்போ பால் 360 ml ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு லம்ப்ஸ் வராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம மஃபின் பேனில் ஊற்றலாம். நான் இதை ஆயிலில் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள்-ஸ்பூன் ஊற்றிடலாம் எல்லா இதுலேயும். உங்கள்கிட்ட இந்த மஃபின் பேன் இல்லைன்னா கப் கேக் மவுல்னு கிடைக்கும். அதை நீங்கள் கேக் பேனில் வச்சு அதை நீங்கள் அவனுக்குள்ளே வைக்கலாம். இதுக்கு மேலே சீஸ், இது மொசரல்லா சீஸ். இது நீங்கள் நடுவில் வைங்க, கொஞ்சமாக வைக்கணும். நிறைய போட்டுட்டிங்கன்னா மெல்ட் ஆகி சைடில் போய் அதை கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் அதுக்கு மேலே டொமேட்டோ பியூரே. இது நான் வீட்டிலே செஞ்சது. இதோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதோட லிங்க்கு பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே மறுபடியும் சீஸு. எதுக்கு இப்படி போடுறோன்னா அது நடுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நடுவில் இப்படி ரெண்டையும் நம்ம பிச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு மேலே நான் கேப்சிகம் போடுறேன். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் போடுறீங்கன்னா ஒரு லேயரில் ஒரு வெஜிடபிள் போட்டு அதுக்கு மேலே வேறு ஏதாவது போடலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நான் இன்றைக்கி கேப்சிகம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு டேபிள்-ஸ்பூன் பேட்டர். 1 டேபிள்-ஸ்பூன் மேலே ஊற்றாதீங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் திருப்பியும். உங்களுக்கு இவ்வளோ சீஸ் வேண்டான்னா நீங்கள் ஒரு லேயரில் கூட கம்மி பண்ணிக்கலாம். மேலே மறுபடியும் கேப்சிகம் வைக்கிறேன். இது டோட்டலாக 12 மஃபின்ஸ் வரும். நான் ஒரு 4 மஃபினில் க்ரீன், அப்புறம் எல்லோ, அப்புறம் ரெட் அந்த மாதிரி வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை அவனில் 200 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். அவனில் வச்சாச்சு. 20 மினிட்ஸ் அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். சூடாக இருக்கும்போதே நம்ம சாப்பிட்றணும் இதை.
சூடாக இருக்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கீழே நம்ம சீஸ் நிறையா போட்டிருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம். லைட்டாக இப்படி நீக்கி விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் எடுக்கிறதுக்கு. எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த டாப்பிங்லாம் அவங்கள செய்ய சொல்லுங்கள். அப்போனா அது பேக் பண்ணி வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். If you like this video, please like, share and subscribe. Thanks for watching.